சரி, இந்த கொஸ்டின் கொஞ்சம் பாருங்க. இந்த கொஸ்டின் எப்படி கொடுத்துக்கிறாங்க பாருங்க. If f of x equal to 1 minus cos 4x divided by x square, x is less than 0, a x equal to 0 and root x divided by root 16 plus root x minus 4. இந்த ரூட் 16 இந்த எக்ஸ் வந்து இது வரைக்கும் போகுது, இந்த ரூட் வந்து இது வரைக்கும் போகுது. அதாவது ரூட் ஆஃப் 16 பிளஸ் ரூட் எக்ஸ். இதனோட வேல்யூ என்ன? ரைட் ஹேண்ட் லிமிட் வருது. ரைட் ஹேண்ட் லிமிட் வருது. எப்படி போடலாங்க? என்ன 3 லிமிட் கொடுத்துக்கிறாங்க, கரெக்டுங்களா? இது லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்டு, இது ரைட் ஹேண்ட் லிமிட்டு, இது எக்ஸாக்ட் லிமிட். சரிங்களா? அவன் கொடுத்துட்டான் அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் கண்டினியூஸ். அட் எக்ஸ் ஈக்குவல் டு 0 இஸ் கண்டினியூஸ். அப்போ என்ன கேட்குறான்? ஃபைண்ட் ஏ. x equals 0 continuousனா என்ன சார் இதுல இந்த அர்த்தம்? x equal to 0 is continuous மாதிரி. continuousனா மீனிங் என்ன? லெஃப்ட் ஹேண்ட் லிமிட், ரைட் ஹேண்ட் லிமிட் அண்ட் கரஸ்பாண்டிங் f of a, கரஸ்பாண்டிங் f of a, இது 3 வேல்யூ ஈக்குவல்னு அர்த்தம். சரிங்களா? அந்த 3 வேல்யூ ஈக்குவல்னு என்ன மீனிங்? அதுல இருந்து ஃபைண்ட் a கண்டுபிடிக்க முடியும். அப்படி கண்டினியூஸ் கொடுக்கலைன்னா இந்த a வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. சரிங்களா? இந்த a கேட்கிற அந்த a வேல்யூ கண்டுபிடிக்க முடியாது. கண்டினியூஸ் கொடுத்தா மட்டும் தான் நம்ம a வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். சரிங்களா? ஓகே சார். சரிம்மா. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆல்ரெடி உனக்கே தெரியும், நான் போட்டு காட்டிக்கிறேன். அந்த லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஆல்ரெடி நம்ம ஒரு ப்ராப்ளம் போட்டோம், இப்போ தான் போட்டோம். அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் கம்ப்ளீட் பண்ண பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் லிமிட் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் உனக்கே போட தெரியும், இப்போ தான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் 2 ப்ராப்ளத்துக்கு முன்னாடி. அதே கான்செப்ட் தான். அப்ளை பண்ணுங்க. நோட்டில் தனியாக போடுங்க, நான் வந்து பேசாமல் போகிறேன், நீங்கள் அப்படியே நோட்டில் கண்டினியூ பண்ணி போடுங்க. லெஃப்ட் ஹேண்ட் லிமிட்னா x0. டவுட் இருந்தால் கேள்றாங்கன்னு டவுட்டோட கூடாத. ஏன்னா இந்த கான்செப்ட் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டு அதனால தான் வந்து எதுவுமே சொல்லாமல் எழுதிட்டு இருக்கிறேன். நீங்கள் போடுங்க, டவுட் இருந்தால் கேளுங்க. சரியாம்மா? ஓகே சார். ஒன் தானே சார் ஆன்சர்? ஒன்றா கரெக்டாக பார்த்து சொல்லு. ஒன்றா வரும். தப்பு நிற்கிற பாரு. என்ன தப்புன்னு பாரு. இதான் இந்த கான்செப்ட் போட்டோம். எங்கே தப்பு இல்லை. ஓகே சார். 1/2 சார்? 1/2 இல்லை, மேலே தான் 2 மல்டிப்ளை ஆகும். மேலே தான் 2 மல்டிபிள் அண்ட் டிவைட் பை 2. அப்போ நியூமரேட்டர் தான் மல்டிப்ளை ஆகும். அப்போ 2² வெளியே வரும். இங்கே அப்போ எவ்வளோ வருது? 2² 4 × 2. 4 × 2 எவ்வளோ? 8 ஆகும். கரெக்டாக டவுட் இருந்தால் கேட்டுக்கங்க. எப்படி 8 வந்து தெரியுதா? எஸ் சார், 8 புரியுது சார். இங்கே 2 மல்டிபிள் பண்ணுவோம், இந்த 2 வெளியே வரும். இந்த 2 வெளியே வரும்னா பவர் 2 இருக்குது, அதனால 2² வெளியே வருது. சரிங்களா?
சரி, இப்போ லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் வந்து 8. இப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் என்னன்னு பார்த்துட்டு அதை வரை சிம்பிளிஃபை பண்ணுவோம். ரைட் ஹேண்ட் லிமிட் என்னது? இதுதான் ரைட் ஹேண்ட் லிமிட்டோட வேல்யூ. இதுக்கு என்ன பண்ண போறோம்னா காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் ஆட் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்? காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன். சரி, ஃபர்ஸ்ட் ஆர்பிட்ஸ் எழுதுறோம், அப்புறம் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்கலாம். சார் ஒரு டவுட். நான் சொல்றேன். மேலே ஸ்க்ரால் பண்ணுங்க. இன்னுமா சார் அந்த 2 ஏற்கனவே வெளியே எடுத்துட்டீங்களா சார்? இந்த 2 ஏற்கனவே வெளியே எடுத்துட்டேன். அந்த ரெட் கலர் ஸ்டெப் சார் இதானே இந்த 2 வெளியே எடுத்துட்டேன். அதுக்கப்புறம் கீழே உள்ள 2 தானே சார் மேலே கொண்டு வந்துருக்கீங்க? எந்த கீழே இருந்து நான் எக்ஸ்ட்ரா ஸ்டெப் போட்டுக்கிறேன். 2 மல்டிப்ளை அண்ட் டிவைட் அப்படின்னு என்னது? டிவைடட் பை 2 தானே சார் மேலே கொண்டு வந்துருக்கீங்க? டிவைடட் பை 2னா ஓகே, இங்க டிவைடட் பை 2 தான் மேலே கொண்டு வந்துக்கிறேன். கரெக்டா? ஓகே சார். இந்த டிவைடட் பை 2 தான் வந்து என்ன பண்ணுறேன்? மேலே கொண்டு வந்துக்கிறேன். அப்போ மேலே போனோம்னா அது என்ன மீனிங்? 2 ஸ்கொயர் தான் இருக்கும். அந்த 2 ஸ்கொயர் வெளியே வரும்போது இங்கே 2 ஸ்கொயர் ஆகும். இன்சைடு ப்ராக்கெட் இருக்கும். இன்சைடு ப்ராக்கெட் எழுதி சரிங்களா? ஏன்னா அதுலேருந்து 2 ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணணும். 2லேருந்து 2 ஸ்கொயர் என்ன பார்த்து மென்ஷன் சரிங்களா? வேற என்ன டவுட் இருக்குல்ல? ரைட் ஹேண்ட் லிமிட் போலாமாமா? சொல்லுங்க, ரைட் ஹேண்ட் லிமிட் என்ன நடக்குது? நான் சொல்ல லிமிட் x tends to 0 plus f of x equal to limit x tends to 0 plus என்ன கொடுத்துக்கிறாங்க? ரூட் எக்ஸ். ரூட் எக்ஸ் என்னாகும்? 0 plus h divided by root of 16 plus root 0 plus h minus 4. இதுதான் கொடுத்துக்கலாம். சரியாமா? அப்போ லிமிட் h tends to 0 plus h என்னது? root h divided by என்ன ஆகும்? root 16 plus root h plus root h minus 4. இப்போ காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் என்னன்னா, காஞ்சுகேட் மல்டிப்ளிகேஷன் மீனிங் என்னன்னா இந்த மைனஸ் வந்து பிளஸ் ஆயிடும். அப்போ மல்டிப்ளை அண்ட் டிவைட் காஞ்சுகேட் டேம். ஓகேங்களா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பை காஞ்சுகேட் டேம் ஆஃப் root 16 plus root h plus 4. காஞ்சுகேட் டேம்னா இது காஞ்சுகேட் டேம். அப்போ என்ன பண்ண போறீங்க? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்றீங்க. நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர்ல பண்ணீங்கன்னா என்ன நடக்கும்? that is equal to இந்த ஸ்டெப் நம்ம இம்பார்ட்டன்ட் கொஞ்சம் கேர்ஃபுல்லா ஃபாலோ பண்ணுங்க. h tends to 0 plus root h divided by root 16 plus root h minus 4 into root 16 plus root h plus 4 divided by root 16 plus root h plus 4. கரெக்டுங்களா? அதாவது டவுட் இருக்குதா? மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். கரெக்டாமா? எந்த டேம்? இதனோட காஞ்சுகேட் டேம். இந்த டேமோட காஞ்சுகேட் டேம் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கிறேன். சரியாப்பா? புரிஞ்சுதுல? இப்போ பாருங்க, இதை வந்து ஏன்னு எடுத்துக்கிறீங்க, இந்த டேமை வந்து என்ன எடுத்துக்கிறீங்க? ஏன்னு எடுத்துக்கிறீங்க. இந்த டேம் வந்து பின்னு எடுத்துக்கிறீங்க. அதே மாதிரி என்ன பண்றீங்க? இந்த டேமை ஏன்னு எடுத்துக்கிறீங்க, இந்த டேம் வந்து பின்னு எடுத்துக்கிறீங்க. கரெக்டாப்பா? அப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஈக்குவல் டு லிமிட் h tends to 0 plus நியூமரேட்டர் அப்படியே தான் இருக்க போகுது. நியூமரேட்டர் எதுவும் சேஞ்ச் பண்ணுவோம். ரூட் h இன்ட்டு ரூட் ஆஃப் 16 பிளஸ் ரூட் h பிளஸ் 4 டிவைடட் பை சொல்லுங்க. இது வந்து என்ன ஆகும்? a ஸ்கொயர். a ஸ்கொயர் என்னது? இது ஃபுல்லா சேர்ந்து a ஸ்கொயர். கரெக்டா? இது ஃபுல்லா சேர்ந்து a ஸ்கொயர். கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு? root 16 plus root h whole square minus b square. இந்த டேர்ம்ஸ் இது b square. கரெக்ட்டுங்களா? அப்போ minus b square னா minus 4 square. என்ன டவுட் இருக்குதாமா? அப்போ என்னாச்சு? லிமிட் h tends to 0 plus root h root 16 plus root h plus 4 divided by இந்த ரூட் இந்த ஸ்கொயர் ரூட் கட் ஆயிருமா? ஸ்கொயர் ரூட் ரூட் ஸ்கொயர் ஆகும். அதான் பாத்தீங்கன்னா இதுவும் இந்த டைம் கட் ஆயிடும். அப்போ என்ன கிடைக்கும்? 16 plus
ரூட் கச் மைனஸ் 4 ஸ்கொயர் வந்து 16. கரெக்டாப்பா? அப்போ என்னாச்சு மைனஸ் 16 ப்ளஸ் 16 ஆட்டோமேட்டிக்காக எலிமினேட் ஆகிடும். கரெக்டாமா? எஸ் சார். அப்போ என்னாச்சு லிமிட் h tends to 0 plus root 6 plus root catch plus 4 divided by root catch. root catch cancel ஆயிடும். அப்போ நமக்கு என்ன வருது என்ன ரிசல்ட் லிமிட் h tends to 0 plus root of 16 plus 4 h வெளியே வந்து plus 4. இப்போ h tends to 0 போடுங்க. h tends to 0 போட என்ன நடக்கும் லிமிட் root 16 plus 4 கரெக்ட்டுங்களா? h tends to 0 போட்டா root 16 plus 4 கிடைக்கும். root 16 ஓட வேல்யூ என்ன 4 plus 4. அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் என்னாச்சு ரைட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு 4 plus 4 வந்து எவ்வளவு 8. சரிங்களா? ஸோ ஆல்ரெடி லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் 18 கண்டுபிடிச்சிக்கிறோம். நம்மளுக்கு என்ன கேட்குறாங்க a ஓட வேல்யூ கேட்குறான். அப்போ என்னாச்சு லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ஈக்குவல் டு 8 ரூட் 1 என்னப்பா ரூட் 1 எங்க எந்த ஸ்டெப் சார்? அந்த 1 வந்து ரூட்டுக்குள்ள தான சார் இருக்கு. 1 எங்க ரூட்டுக்குள்ள இருக்குது ரூட் 16 தானே. ரூட் 16 plus 1 ரூட் 16 ஓட வேல்யூ என்ன 4 தானே. எஸ் சார். ரூட் 16 ஓட வேல்யூ 4. அந்த 4 தான் இங்க எழுதிக்கிறேன். கரெக்ட்டுங்களா? ஓகே. புரியுதா? இல்ல டவுட் இருந்தா சொல்றேன் எக்ஸ்பிளைன் பண்றேன். சார் அந்த 1 வந்து நம்ம ரூட்டுக்குள்ள எடுக்க வேண்டாமா சார்? எங்க 1 இருக்குது? எந்த 1 இருக்குது சொல்லு போறேன். எங்க இருக்குது 1? ரூட் 0. ரூட் 0 0 தானே. இது ரூட் 0. கரெக்ட்டுங்களா? இந்த இடத்துல ரூட் 0 தானே போடுவீங்க. அப்ப ரூட் 0 ஓட வேல்யூ என்ன 0 தானே. ஓகே சார். அதாவது ரூட் 0 ஓட வேல்யூ 0, ரூட் 1 ஓட வேல்யூ 1. கரெக்ட்டுங்களா? அப்ப 0 வந்தா அது விட்டுறலாம்ல. அதானாச்சு ரூட் ஆஃப் 16 பிளஸ் ரூட் 0ன்னு வரும். அப்போ இதை கட் பண்ணிடலாம். அப்போ வெறும் ரூட் 16 தான் இருக்கும். அப்போ ரூட் 16 எவ்வளவு வெறும் 4 தானே. ஓகே சார். அதனால 4 plus 4 போட்டுருங்க. கரெக்டுங்களா? அப்போ ரைட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் ஈக்குவல் டு என்னது 8 8 லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் அண்ட் ரைட் ஹேண்ட் லிமிட் therefore a equal to 8. a equal to எவ்வளோ கிடைச்சிச்சு 8. சரிடா கண்ணா புரியுதா? சார் இப்போ வந்து x is continuous at 0 ன்னு கொடுத்துருக்காங்களா சார்? அந்த 0 தான் என்னன்னு கொடுத்துருக்கான் ஏங்கிற பாயிண்ட் அவன் கொடுத்துட்டான்.